வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் டாபிக் வைஸாகவும் டே வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 39 நாள்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். சென்னைக்கு 40th டேலுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஐடியாலஜி என்ன அப்படின்னா, மொத்தமாக ஒரு 2000 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதிலிருந்து 10ல் வந்து 5 கொஸ்டின்ஸாவது மினிமம் அடிக்க வைக்கணும் அப்படின்றதான் நம்ம அடிப்படை. ஓகேங்களா? 5லேருந்து 8 வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் பார்க்கல அப்படின்னா அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு உண்டான ஒரு 30 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கனிம உப்புகளினுடைய உயிர் பற்று உறிஞ்சுதலை விளக்கக்கூடிய கோட்பாடு என்ன அப்படின்னா அயனி பரிமாற்றம். ஓகேங்களா? இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. பெந்தம் மற்றும் ஹியூக்கர் வெளியிட்ட ஜெனிரா பிளான்டாரம் எத்தனை தொகுதியுடையது அப்படின்னா 3 தொகுதியுடையது. இதுவும் கேட்டிருக்காங்க. தலாமி ஃப்ளோரோவில் எத்தனை துறைகள் குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா 6 துறையும் 34 குடும்பம் இருக்குது, கேட்டிருக்காங்க. பெந்தம் மற்றும் ஹியூக்கர் வகைப்பாட்டில் தற்கால குடும்பங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுவும் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கேட்டிருக்காங்க. பெந்தம் மற்றும் ஹூக்கர் தங்கள் வகைப்பாட்டில் எத்தனை குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி விவரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 202. இன்ஃபெரே வரிசையில் உள்ள துறைகள் மற்றும் குடும்பங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 9. இணையாத தனித்த அல்லீல்களுடைய தாவரங்கள் கீழ்கண்ட எவற்றுள் இடம்பெறும் அப்படின்னா பாலிபெட்டாலே. பெந்தம் மற்றும் ஹியூக்கர் வகைப்பாட்டில் தற்கால துறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கோசார்ட்கள் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இரு சொற்பெயரிடு முறையை அறிமுகப்படுத்துவர் காஸ்பாடு பாகின் அவர்கள், கேட்டிருக்காங்க. வேர் தொப்பிகளுக்கு பதிலாக வேர் பைகள் எந்த தாவரத்தில் இருக்கும் அப்படின்னா ஜக்கார்னியா அப்படின்ற ஒரு தாவரம். ஓகேங்களா? விதை வந்து முளைத்தலை ஊக்குவிப்பது அகச்சிவப்பு ஒளி. ஓகேங்களா? விவிபாரி எதன் சிறப்பியல்பாகும் அப்படின்னா நீர்வாழ் தாவரங்கள். அல்புமினஸ் விதைகளினுடைய தரைக்கீழ் முளைத்தல் எதில் காணப்படுகிறது அப்படின்னா சோளம். விதையில் உள்ள மைக்ரோஃபைல் எதன் நுழைவிற்கு உதவுகிறது அப்படின்னா நீர். நவாசின் என்பவர் இரட்டை கருவுறுதலை எந்த தாவரத்தில் முதல்ல கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா வில்லியம். ஓகேங்களா? ஆண் மற்றும் அண்ட நியூக்ளியஸினுடைய இணைவு நிகழ்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சின்கேமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருவித்தலை தாவரத்தினுடைய கருப்பை கருவுறுதலின் போது 7 செல்கள் கொண்டு இருக்கும். வவ்வால்களில் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிராப்ட்ரோஃபில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. தன் வாழ்க்கையில் மலராத இருபால் மலர் வந்து கிளிஸ்டோகேமி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. நீரடி மகரந்த சேர்க்கை எதில் நடைபெறுகிறது அப்படின்னா செரட்டோபில்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்கு வளர்ச்சி அடைந்த தேன் சுரப்பிகளும் மணமிக்க மலர்களும் எதற்கு தகவமைகளாக இருக்கும் அப்படின்னா எண்டமோஃபில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தாவரத்தில் இலைகள் மூலம் உடல இனப்பெருக்கம் நடைபெறுகிறது ஃப்ரையோஃபில்லம் அப்படின்றது. ஹைபிஸ்கஸில் உடல இனப்பெருக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறதுனா தண்டு. டெஸ்மோடியம் கைரன்ஸ் எந்த தாவரத்தில் எந்த வகை அசைவு காணப்படுகிறது அப்படின்னா தன்னிச்சையான விரைப்பு. நடுக்குமுறு அசைவு தாவரத்தில் காணப்படுகிறது அப்படின்னா மைசோபுடிக்கா அப்படின்றது. மைசோபுடிக்கா. மேல் திசை சார்பசைவு என்பது வளர்ச்சி. எது ஒரு தன்னிச்சையான இடப்பெயர்ச்சி அசைவு அப்படின்னா இலைச்சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈர்ப்பசை அசைவுகள் எதோடு சம்பந்தப்பட்டவை அப்படின்னா நீரை இழத்தல், நீரை பெறுதல். கூட்டுயிரி நைட்ரஜன் நிலைப்பாட்டில் பங்கேற்கக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னா ரைசோபியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்பு பரிமாற்ற கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் யார் அப்படின்னா ஜென்னி ஓவர் ஸ்ட்ரீட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான சயின்ஸ் வந்து என்ன அப்படின்னா முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்தடுத்த சயின்ஸ் வகுப்புகளை சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.